அனைவருக்கும் என் இனிய வணக்கங்கள். திருவம்பாவை என்பது மாணிக்க வாசகரால் சைவ சமயத்தில் முழுமுதற் கடவுளான சிவபெருமானை குறித்து எழுதப்பட்ட பாடல்களின் தொகுப்பு ஆகும். இப்பாடல்களுடன் திருப்பள்ளி எழுச்சி பதிகத்தின் பாடல்களையும் இணைத்து மார்கழி மாதத்தில் பாடுவது மரபாக உள்ளது. பெண்கள் மார்கழி மாதத்தில் மேற்கொள்ளும் பாவை நோன்பின் காலத்தில் இந்த பாடல்களை பாடுகின்றனர். இன்று மார்கழி முதல் நாள் துவக்கம். திருவம்பாவை பாடல் 1. ஆதியும் அந்தமும் எல்லாரும் பெரும் ஜோதியாம் பாட கேட்டையும் மாதடங்கன் மாதேபலருதியோ வன் செவியோ நின் செவிதான் மாதேவன் மார்கழல்கள் வாழ்த்திய வாழ்த்தொழி போய் வீதி வை கேட்டலுமே விம்மி விம்மி மெய் மறந்து போதரமலியின் மேல் நின்றும் புரண்டிங்கன் ஏதேனுமாகால் கிடந்தால் என்னே என்னே ஈதையின் தோழி பரிசெலோர் எம்பவாய். இதனுடைய பொருள், வாள் போன்ற நீண்ட கண்களையுடைய தோழியே, முதலும் முடிவும் இல்லாத ஒளிவெள்ளமாய் பிரகாசிக்கும் நம் சிவபெருமான் குறித்து நாங்கள் பாடுவது உன் காதில் கேட்கவில்லையா? செவிடாகி விட்டாயா? அந்த மகாதேவனின் சிலம்பணிந்த பாதங்களை சரணடைவது குறித்து நாங்கள் பாடியது கேட்டு வீதியில் சென்ற ஒரு பெண் விம்மி விம்மி அழுகிறாள். பின்னர் தரையில் விழுந்து புரண்டு மூச்சையானாள். ஆனால் நீயோ உறங்குகிறாயே. பெண்ணே, நீயும் சிவனை பார்க்க எழுந்து வருவாயாக. இதுதான் இந்த பாடலுடைய பொருள். அனைவருக்கும் மிக்க நன்றி.